தமிழக முதலமைச்சர் வந்து நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு தொடர்ச்சியா சட்டப்பூர்வம் நடத்தினா நீட்ல இருந்து தமிழகம் வந்து விலக்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்தை ஆனா இது புதிது கிடையாது. இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது தான். அது புதிது கிடையாது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து உங்களுக்கு தெரியும், அது ஆளுநர் ஐயா கிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதில் அதிகாரம் கிடையாது. அது வந்து நியாயப்படி அவங்க வந்து ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும். காரணம், அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், சிஎம்சி வெள்ளூர், அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டால நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நீட் கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா? முழுசா இருக்கு. நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா? இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க. அதன்படிதான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் நீட் மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பின்தங்கிய வகுப்பிலிருந்து வர்றவங்க எல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் போன ஆண்டு, இதற்கு முன்பாண்டு எல்லாமே டாப் 10 ஆல் இந்தியா ரேங்க் 1 எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு வந்து நீட் விவாதம் என்பது தேவையற்ற ஒரு சப்ஜெக்டாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம். அதனால தான் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட கட்சியின் சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை.